லாஸ்ட் ஓவரில் தலை தோனி இறங்குறாரு. 4 பால்ல 20 ரன் அடிக்கிறாரு. அதில் 3 சிக்ஸு, ஹேட்ரிக் சிக்ஸு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆடுறாங்க. அவங்க வந்து செம்ம ஃபார்மாக ஆடிட்டுருக்காங்க. ரோஹித் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா அவுட்டே ஆக்க முடியல. 100 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. ஒரு வழியாக சிஎஸ்கே வந்து 20 ரன்ஸில் வின்னு. அந்த 20 ரன்ஸ் யார் அடித்து கொடுத்தான்னு பார்த்தா நம்ம தலை தோனி. சரியான மேட்ச்சு, வெறித்தனமாக இருந்தது. ரோஹித் சர்மா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய மேட்ச் டக் ஆகிட்டு இருந்தார். சரி ஓகே, அவர் இந்த மேட்ச்சு ஈஸியாக தான் ஆடுவார், ஈஸியாக அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா, கடைசியில் பார்த்தா அவர் வந்து சிஎஸ்கே மேட்ச்னா மட்டும் அப்படியே வெறித்தனமாக ஆடுறாரு. 100 அடித்து கடைசி வரையும் அவுட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. நம்ம டீமில் புதுசாக ரச்சின் ரவீந்திரான்னு வந்திருக்காரு. ஓகே, அவர் வந்து பயங்கரமாக ஆடுறாரு. ஃபஸ்ட்டு 2 மேட்ச்லாம் ஆடுறதை பார்த்துட்டு இந்த சீரீஸை நாங்கள் தானே வின்னு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பாஸ் நான் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் தான் ஆடுவேன், அதுக்கப்புறம்லாம் கேஷுவலாக தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு ஒரே ஏமாற்றமாக போச்சு. அதுக்கப்புறம் ருத்துராஜ் கேக்வாத் அவர்லாம் வந்து போன சீசன்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவர் பாட்டு 50, 60 அடிச்சுட்டு தான் வந்து அவுட் ஆவார். இந்த மேட்ச்சில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அவர் பெருசாக எந்த மேட்ச்லையும் பெருசாக ஹை ஸ்கோரிங்காக எதுவும் பண்ணதில்லை. ஒரே ஒரு மேட்ச் பண்ணார். என்னப்பா அவர் பாட்டு கேப்டன், அப்பா நான் கேப்டன்னு, எனக்கு கேப்டன் ப்ரெஷர் இருக்குது, அதனால் நான் வந்து கொஞ்சம் கேஷுவலாக ஆனால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டாரு போல். என்னடா நடக்குது, அப்புறம் யார் தாண்டா சிஎஸ்கேவை காப்பாற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் சிவம் டூபே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். வெறித்தனமாக ஆடுறாரு. வந்து அவர் ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விண்டேஜ் தோனி ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, ஒட்டுமொத்த அந்த ஸ்டேடியமே வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக கத்துறாங்க அவங்க ஆடும்போது. ரொம்ப ஒரு ஃப்யூச்சருக்கு ஒரு மஸ்ட்டு பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் வந்து சிவம் டூபே இருக்கார். ஸ்ரீலங்கன் பிளேயர் பற்றினா பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்தோடனே ஒரு மாதிரி நிற்பார். என்னடா அது அண்டர்டேக்கர் மாதிரிலாம் என்னென்னமோ பண்ணுறாங்க, இது மாதிரி யாருமே எந்த ஸ்ரீலங்கன் பிளேயருமே பண்ணதில்லையே, இவர் என்னப்பா வித்தியாசமாக சாமி கும்பிட்றாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து அவர்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, அவர் வந்து சப்ஸ்டியூஷன் பிளேயராக இருந்தால் கூட அவர் வந்து பவுலிங் வாய்ப்பு கொடுத்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1-2 விக்கெட்டு மினிமமாக எடுப்பார். மும்பை இந்தியன்ஸ்க்கு ஹர்திக் பாண்டியான்னு புதுசாக ஒரு கேப்டனை கொண்டு வந்ததுனால அங்கே ஒரு டீமுக்குள்ளே நிறைய குழம்பம். யார் பேச்சு கேட்குறது, ரோஹித் சர்மா பேச்சு கேட்குறதா, ஹர்திக் பாண்டியா பேச்சு கேட்குறதா அப்படின்ற மாதிரி. ஓகே, இவங்க வந்து இந்த சீசனில் அவ்வளோதான், டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து சந்தோஷப்பட்டா, ஒரு 2 மேட்ச்சு சரியாக போகல. அதுக்கப்புறம் பார்த்தா வெறித்தனமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பேக் டு வின்னிங் ஃபார்முன்ற மாதிரி. திடீர்னு பார்த்தா லாஸ்ட்டு மைக்ரோ செகண்டில் பிளே ஆஃப்ஸ் உள்ள செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல்ஸுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் கண்ணை சில நேரத்தில் கப்படிச்சுட்டு போகிறவங்க தான் இவங்ககிட்ட எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அந்த சலசலப்பெல்லாம் வந்து நம்பிடக்கூடாது. இவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் இருக்காங்க. ரோஹித் சர்மா என்றைக்குமே அவர் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு பிளேயர் தான். எப்போ பயங்கரமாக அடிப்பாருன்னு தெரியாது. T20 மேட்ச் தானேப்பா, அதுக்கு ஏன்ப்பா 100 ரன்லாம் அடித்து சிஎஸ்கே வந்து பயமுத்துறா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஓவராலாக ஒரு தரமான மேட்ச் பார்த்த ஒரு முழு திருப்தியாக இருந்துச்சு. அதுவும் மும்பை இந்தியன்ஸு மும்பையில் அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ரைவல்ரி வீக்கு. அதுலேயும் சிஎஸ்கே அப்படின்னா அவங்க அந்த ரைவல்ரியே வந்து பார்த்திங்கன்னா பல காலமாக போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த 2 டீம் தான் மாற்றி மாற்றி கப்படிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஏதோ ரோஹித் சர்மா 100 ரன்ஸ் அடித்தாலும் ஓகே, ஆனால் எப்படியும் அவங்க ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஓவரில் தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்துடுமோ அவங்களுக்கு அப்படின்ற ஒரு பதட்டம் இருந்தது. ஓகே, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக, ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக லாஸ்ட் பால் வரையும் போகாமல் ஜெயிச்சிட்டோம். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்படி ஒரு மேட்ச் பார்த்ததில் ஹைலி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இதுதான் அந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.